அல்லேலூயா. அதுதான் சாத்தான் குடும்பத்தை பலவீனப்படுத்துகிறதற்கு இவர்களை எல்லாம் அவன் பயன்படுத்துகிற விதங்கள். அடுத்தது சாத்தான் எதை குடும்பத்தில் பலவீனப்படுத்துகிறான்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட, அல்லேலூயா. பலவீன வியாதியோடு இல்ல, பலவீனத்தோடு அங்க ஒரு ஸ்திரீ இருந்தாள் என்று சொல்லவில்லை. பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அப்போ இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அடுத்தது எதை பலவீனப்படுத்துகிறது என்று சொன்னால், சரீரத்தை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துகிறது. முதலாவது குடும்பத்தை பலவீனப்படுத்துகிறது. இரண்டாவது குடும்பத்தில் மனைவியை பலவீனப்படுத்துகிறது. அடுத்ததாக குடும்பத்தில் என்ன செய்கிறது? அந்த சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது. 18 வருஷமா நிமிர முடியாம அவளை கூனி குறுகி போக வைக்க, அவளை குனிந்தே நடக்க வைக்க, குனிந்தே வாழ வைக்க, அவளை நிமிர கூடாதபடிக்கு அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பிசாசு. இது ஒரு ஆவி. அதுதான் சொன்னேன், இது பலவீனப்படுத்துகிறது. என்ன என்று சொன்னால் அது ஒரு ஆவி. அந்த ஆவியினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பத்தை பலவீனப்படுத்துவது. எப்படியெல்லாம் குடும்பத்தை பலவீனப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பலவீனப்படுத்துவது. கணவனை பலவீனப்படுத்துவது, மனைவியை பலவீனப்படுத்துவது. இதையெல்லாம் தாண்டி சரீரத்தை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துகிறது. சரீரத்தை அப்படியே ஒரு மந்த நிலையிலே என்ன பண்ணிட்டு இருக்குது? வைத்து கொண்டிருப்பது. அல்லேலூயா. அப்போ எப்படி இந்த சரீரத்தை அது பலவீனப்படுத்துகிறது என்று சொன்னால், பாவத்தினாலும் சாபத்தினாலும் குடும்பத்தினை செய்து சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது. அப்போ பாவத்தினாலும் சாபத்தினாலும் சில வியாதிகளை உள்ளே கொண்டு வந்து, சில பலவீனத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த சரீரத்தை அது என்ன செய்து பலவீனப்படுத்துவது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வியாதி கொண்டு வந்துடுறது. ஏதாவது ஒரு வியாதி கொண்டு வந்து சரீரத்தில் வச்சு அந்த வியாதி நிமித்தம் அவர்கள் நாளுக்கு நாள் என்ன செய்வாங்கன்னா பலவீனப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஒரு வியாதியை உள்ளே கொண்டு வருவது. அந்த ஒரு வியாதியை வச்சு அடுத்தடுத்த வியாதி உள்ள அப்படியே என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த சரீரம் என்ன செய்யப்படும்னா பலவீனப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு வியாதியை உனக்குள்ளே கொண்டாந்து வச்சாச்சுன்னா உனக்கு விசுவாசம் வராது, கவலை தான் ஜாஸ்தி ஆகிடும், மனசில் சோர்வு அதிகம் வந்துடும், உன் மனசில் பயம் வந்துடும், இருதயத்தில் பயம் வந்துடும். என்ன பயம்? நம்ம சாக போகிறோம், நம்ம செத்துற போகிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த பலவீனத்தின் நிமித்தம் உனக்குள்ள ஒரு பயம் உண்டாகும். அப்போ அந்த பயத்தை வச்சு அடுத்த இன்னொரு வியாதி அதன் மூலமாக கொண்டு வர்றது, அடுத்தது இன்னொரு வியாதி கொண்டு வருவது. அப்படியே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தி உன்னை அப்படியே தேங்கி கட்டில் கிடையாக்கி உன்னை கடைசியில் மரணத்தில் தள்ளுவது. அப்போ சரீரத்தை பலவீனப்படுத்தி வியாதியை கொண்டு வந்து அந்த சரீரத்தை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்து. இதற்கு காரணம் பாவமும் மீறுதலும் அக்கிரமமும். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்னார். ஆகினால பாவத்தின் சம்பளம் மரணம், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இந்த ஆவி சரீரத்துக்குள்ள வந்து சரீரத்தை பாவத்தின் நிமித்தம் வந்து சரீரத்தை என்ன செய்கிறது? பலவீனப்படுத்துகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சரீரத்தை நம்ம சரியாக கவனிக்கலனாலவே அந்த சரீரத்தை அது என்ன செய்யும்? அது பலவீனம் அடைய செய்யும். சரீரத்தில் பாவம் இல்லை, ஆனால் சரீரத்தை நம்ம கவனிக்காமல் விடுறோம்ல. எப்படி கவனிக்காமல் விடுறோம்? ஏன்? அது கர்த்தர் கொடுத்த சரீரம், கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம், கர்த்தர் கொடுத்த சுகம். இந்த சுகத்தையும் இந்த பலத்தையும் பாவத்துக்காக பயன்படுத்தலைனாலும் கர்த்தருக்காக நீ பயன்படுத்தலைனாலவே அதில் என்ன வரும்? பிரச்சனை வரும். இந்த சரீரத்தை நீ சோம்பலா வச்சுருந்தாலே பிரச்சனை வரும். இந்த சரீரத்தை வேற காரியத்துக்கு பயன்படுத்தினாலே
பிரச்சனை வரும். அப்போ சரீரத்தை பலவீனப்படுத்துவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் பாவம் மட்டும் கிடையாது, பல காரணங்கள் உண்டு. ஆகவே தான் சரீரத்தையும் நம்ம சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சரீரமாச்சே. ஒருத்தவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட்டை நம்ம உதாசீனப்படுத்தணும்னா யாருக்கு வலிக்கும்? கொடுத்தவங்களுக்கு அது வலிக்கும். ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவங்க முன்னாடி அந்த கிஃப்ட்டை தூக்கி வாசலில் போடுறோம்னா, தூக்கி குப்பையில் போடுறோம்னா, அந்த கிஃப்ட்டை கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு போயிட்டு இந்த கிஃப்ட் செஞ்சோம் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க மனசு வருத்தப்படும். அப்போ நமக்கு இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்தது, நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. நம்ம கிஃப்ட்னா எதை மட்டும் தான் சொல்லுவோம்? பிள்ளைகளை மட்டும் கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். நமக்கு ஏதாவது ஆண்டவர் நன்மை செஞ்சார்னா, இல்லை வேலை கொடுத்தாருனா, ஒரு வருமானத்தை கொடுத்தாருன்னா அதை கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி முதலாவது அவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்னது? நமக்கு சரீரத்தை கொடுத்தாரு பாரு, நமக்கு ஒரு அமைப்பை கொடுத்தாரு பாரு, தம்முடைய சாயலில் நம்மளை உருவாக்கினார் பாரு. இதை விட பெரிய கிஃப்ட் என்ன இருக்கு? அதுக்கு ரெண்டாவது, இந்த சரீரம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு பாரு. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தார் பாரு. இதை விட பெரிய கிஃப்ட் என்ன இருக்குது? அப்போ இந்த ஆத்மாவுக்காக, இந்த சரீரத்தின் ரட்சிப்புக்காக தேவன் கொடுத்த அந்த கிருபையை நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் என்று சொன்னால், அங்கே பிசாசு என்ன செய்யப்படும்? அது பிடித்து கொள்ளும். அது பிடித்து இந்த சரீரத்தை அது என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும். அல்லேலூயா. இன்னொரு விதத்தில் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. எப்படி என்று சொன்னால் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9. எப்படி அவன் பலவீனப்படுத்துகிறான், எதனால பலவீனப்படுத்துகிறான், கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். உன்னுடைய பலவீனத்தில என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். பவுலுக்கு ஒரு பலவீனம். அது என்ன பலவீனம், எதனால வந்தது அப்படின்னா, அவருடைய சரீரத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். அந்த முள்ளு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது எனக்கு ஒரு சரீரத்தில் அது ஒரு பலவீனமாக இருக்கிறது. என் சரீரத்தை அது பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் கர்த்தரிடத்தில் 3 தரம் ஜெபித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். அப்போ சரீரத்தில் பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அது என்ன பலவீனம் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள்ளு சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளு எனக்கு என்னவா இருக்குது? பலவீனமா இருக்கிறது. அது என் சரீரத்தை என்ன செய்து பலவீனப்படுத்துகிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்போ பவுலு தன்னை உயர்த்தாதபடிக்கு அவருக்கு ஒரு பலவீனம், அவருக்கு ஒரு முள் இருக்கிறது. எங்க இருக்கிறது? சரீரத்துக்குள்ள இருக்கிறது. சரீரத்துக்குள்ள இருந்து சரீரத்தை அது பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் அவர் என்ன சொல்றாருன்னா, அது சாத்தானுடைய தூதன். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? இந்த பலவீனப்படுத்துகிறது எது? அது ஒரு சாத்தானுடைய ஆவி. அது குடும்பத்தை பலவீனப்படுத்துகிறது, அது மனைவியை பலவீனப்படுத்துகிறது, அது புருஷனை பலவீனப்படுத்துகிறது, அடுத்தது அது சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது. அது 18 வருஷ கூனி என்ன செய்யப்படுது? பலவீனப்படுத்தினது. இங்க பவுலும் சொல்கிறார், அது சாத்தானுடைய தூதன், அது என் சரீரத்தை பலவீனப்படுத்துகிறது. காரணம், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்போ நம்மளை நாம் உயர்த்தாதபடிக்கு ஒரு முள்ளு பவுலுக்கு என்ன பண்ணப்படுகிறது? பவுலுக்கு சரீரத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம எல்லாருக்குமே நம்மளை நாம் உயர்த்தாதபடிக்கு பவுலுக்கு சரீரத்தில் முள் இருந்தது. நமக்கு முள் எங்கே இருக்கும்? சில பேருக்கு குடும்பத்தில் இருக்கும், சில பேருக்கு குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட முள்ளாக இருக்கும். பிள்ளைகள் முள்ளாக இருப்பாங்க.
இவர்கள் தன்னை உயர்த்தாதபடிக்கு முள் எங்க இருக்கும்? பிள்ளைகளா இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? அடங்காத பிள்ளைகளா இருப்பாங்க, அவமானத்தை உண்டாக்குகிற பிள்ளைகளா இருப்பாங்க, அங்கவீனம் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. சில பிள்ளைகள் எப்படி பிறப்பாங்கன்னா அங்கவீனமா பிறந்துருவாங்க சில குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இவர்கள் தன்னை உயர்த்தாதபடிக்கு, இவர்கள் தன்னை பெருமை பாராட்டாதபடிக்கு, இவர்கள் வீரியம் பேசி வீராப்பு பேசி கர்த்தருக்கு முன்பாக தன்னை மேட்டிமையடையாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு முள்ளு, அவர்கள் பிள்ளைகள் அங்கவீனமா பிறந்திருப்பாங்க. அதை இவங்க பார்க்கும் போதெல்லாம் இவங்க என்ன பண்ண முடியாது? தன்னால வீராப்பு பேச முடியாது, வீம்பு பேச முடியாது, மேட்டிமை அடைய முடியாது. அந்த பிள்ளைகள் அங்கவீனமா குறைபாடோட பிறந்திருக்கிற அந்த பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு மனசு என்ன செய்யும்? கொஞ்சம் கூனி குறுகி போகும். இவங்க எங்க போனாலும் பெருமை பேச இடமில்லை. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, சில குடும்பத்தில் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த பிள்ளைகள் ஒழுங்காக வாழாது. அடிக்கடி அங்கே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி அங்கே போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தன்னை கொஞ்சம் உயர்த்துற நேரத்தில் அங்கேருந்து ஃபோன் கால் வரும், குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போ தாய் தகப்பன் கொஞ்சம் தன்னை உயர்த்துறாங்களோ, கர்த்தருக்கு விரோதமாக வீம்பு பாராட்டுறாங்களோ, கர்த்தருக்கு விரோதமாக வீம்பு பாராட்டுறதுல கர்த்தர் பேரை சொல்லி இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு அவங்க விரோதமாக இருந்தாலே, அவங்க அந்நிய தெய்வத்தை வணங்கினாலும் கூட, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருந்தாலும் கூட, கர்த்தரை அறியாத ஜனங்கள் குடும்பமாக இருந்தாலும் கூட, கர்த்தருக்கு விரோதமாக அவங்களுடைய வாழ்க்கை காணப்படும் என்று சொன்னால், அவர்கள் தன்னை உயர்த்தி கொண்டு பெருமை பாராட்டி வீம்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால், அல்லது இல்லாதவர்களை அற்பமாக எண்ணி அவர்களை மட்டம் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் கர்த்தருக்கு முன்பாக தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பெருமை அவர்களுக்குள்ள வரும்போது அவர்கள் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைங்க உண்டாகும். கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அடிக்கடி என்ன பண்ணோம்? வீட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு வரும், அடிக்கடி பிரச்சனை என்று சொல்லி ஃபோன் கால் வரும், அடிக்கடி அங்கே ஓட வேண்டியதாக இருக்கும், பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ காரணம், பெற்றோர்கள் தன்னை உயர்த்தாதபடிக்கு பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகளாக இருப்பாங்க, அங்கவீனம் உள்ள பிள்ளைகளாக இருப்பாங்க, சரியாக வாழாத பிள்ளைகளாக இருப்பாங்க, அடிக்கடி இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற பிள்ளைகளாக இருப்பாங்க. அது நிமித்தம் இவங்க தன்னை என்ன செய்ய முடியாது? உயர்த்த முடியாது. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு. பவுல் சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளு அது என் சரீரத்தில் இருக்கிறது. சிலருக்கு முள்ளு எங்க இருக்கும்? பிள்ளைகள் கிட்ட இருக்கும். சிலருக்கு முள்ளு புருஷங்கிட்ட இருக்கும். சிலருக்கு முள்ளு மனைவி கிட்ட இருக்கும். எப்பெல்லாம் புருஷன் தன்னை இப்படி உயர்த்துறாரோ அப்போ மனைவி முள்ளு மாதிரி அப்படி குத்தும். அப்போ என்ன ஆயிடுவாரு? அப்படி டவுன் ஆயிடுவார். புருஷன் டவுன் ஆயிடுவார். மனைவிக்கு அடிக்கடி பலவீனம் வரும், மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வரும், மனைவிக்கு வியாதி வரும். அது நிமித்தம் அப்படியே டவுன் ஆயிடுவார். அல்லேலூயா. எப்போ மனைவி தன்னை உயர்த்துறாங்களோ அடுத்தது புருஷங்கிட்ட அது முள்ளா இருந்து குத்தும். அப்போ மனைவி அங்கே வேணவங்க என்ன செய்ய முடியாது? தன்னை உயர்த்த முடியாது, தேவனுக்கு விரோதமாக வாழ முடியாது, அப்படியே கூனி குறுகி போவாங்க. அப்போல்லாம் இந்த புருஷன் அசிங்கப்படுத்திக்கிட்டு, புருஷன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு, புருஷன் பல விதமான காரியத்தை குடும்பத்தில் நாசத்தையும் மோசத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கும்போது மனைவியானவள் தன்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள்ளு, புருஷனுக்குள்ள இருக்கிற அந்த முள்ளு இவர்களை குத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால இப்படிப்பட்ட முள்ளு ஒவ்வொருத்தருக்குள்ளும் பவுலுக்குள்ள சொல்றாரு, முள்ளு என் சரீரத்துக்குள்ள இருக்கிறது. ஒரு சிலருக்கு முள்ளு மனைவியா இருக்கும், ஒரு சில குடும்பத்தில் முள்ளு புருஷனா இருக்கும், ஒரு சில குடும்பத்தில் முள்ளு பிள்ளைகளா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில குடும்பத்தில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு வியாதியா இருக்கும். இவர்கள் தன்னை உயர்த்தும் போதெல்லாம் வியாதி வந்துடும், இவர்கள் தன்னை உயர்த்தும் போதெல்லாம் பிரச்சனை வரும். ஆகவே இது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆனாலும் அது பலவீனப்படுத்துகிற ஒரு சாத்தானுடைய தூதன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்தது எதை பலவீனப்படுத்துகிறது இந்த ஆவி அப்படி சொன்னா வாசிக்கலாம்.